வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகவே கூடாது ராஜா. அப்படி ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாய் பெற்று செல்லும்படியாய் அப்படியே அப்படி கண்களும் அப்படி இருதயம் திறக்கப்படுவதாக. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வானம் எங்களுக்கு திறந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைக்காய் நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஒன்றும் பெரிய பிரசங்கியாரெல்லாம் இல்லை, உங்களுடைய மேய்ப்பன் மாதிரி உங்களுடைய பாஸ்டர் மாதிரி அவ்வளோ பெரிய பிரசங்கியாரெல்லாம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான சிந்தனைகளை, அவருடைய வெளிப்பாடுகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலான்னு வந்திருக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். நிறைய பேரோட கரங்கள் உயரவே இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உங்களுக்கு நான் உங்கள் சபைக்கு நாங்கள் விருந்தினர்கள்லாம் கிடையாது. இது எங்களுடைய சொந்த குடும்பம். ஆமேன். இது எங்களுடைய சொந்த சபை. எங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தது இந்த சபையில் தான். அநேக புதிய முகங்களை பார்க்க முடியுது. இவ்வளோ ஆத்துமாக்கள் இந்த இடத்துல கூடி ஆராதிப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆமேன். பாஸ்டர்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை நம்பி ஊழியத்தில் இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்காக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். சபையாரவங்க யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4-5 வசனங்கள். சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இது யாரு? எலியா. ஆமேன். என்னடா காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் படுத்து தூங்குறதை பற்றி பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களோ? இந்த எலியா என்ன பண்ணிட்டான்? சூரியச்செடியில் படுத்துட்டு, போதும் எனக்கு, நான் சாகிறேன்ட்டேன். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. இனிமே போதும், எனக்கு எல்லாம் போதும் அப்படி சொல்லி படுத்து, ரொம்ப எதனால் படுத்துட்டான்? ரொம்ப சோர்ந்து போயிட்டான். வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டான்? ரொம்ப சோர்ந்து போயிட்டான். இந்த எலியாவை பற்றி, அவனை பற்றி தெரியுமா? அவனை பற்றி நானே சொல்லிடுறேன், டைம் போயிட்டே இருக்கு. இந்த எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதில், அவன் பலி செலுத்தின விதம் பார்த்திங்கன்னா, அந்த 19வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். பலிபீடத்தை சுற்றம் பண்ணி அதை செப்பனிட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, கேரித்து ஆற்று நீர் வற்றி போய் பஞ்ச காலத்தில் இருக்கும்போது 4 குடம் தண்ணி 3 தடவை ஊற்றினான். எங்கேருந்து தண்ணி கொண்டு வந்தான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய மகா பெரிய தீர்க்கதரிசி. வேதத்தில் தீர்க்கதரிசின்னு எடுத்துட்டா நம்ம எல்லாரும் யாரைத்தான் சொல்லுவோம்? எலியான்னு சொல்லுவோம்ல. அவ்வளோ ஒரு பராக்கிரமமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்தோம். வானத்திலிருந்து அக்கினி. நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே ப்ரிப்பேர் பண்ணேன். காலையிலேயே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எலியாவை குறித்து அதிகமாக சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி ஆராதனையிலையும் எலியாவுடைய காரியங்கள் நம்ம கேட்டோம். இந்த சபைக்கு ஆண்டவருக்கு சொல்ல விரும்புகிற அந்த காரியத்தை நம்ம ஆசீர்வாதமாய் இதை எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தும் போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவன் கேட்டருளும் சொல்லி கத்தி கதறி அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த அந்த அவன் செலுத்தின பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். வானத்திலிருந்து, இப்போ நமக்கு நடுவில் வானத்திலிருந்து அக்னி வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சவன். மழை இல்லாத நேரத்தில் மழையை வர வச்சான். பாகாலோடைய 450 தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணா? ஒரே நேரத்தில் வெட்டி போட்டான். பண்ண முடியுமா? ஒரு ஆளையே நம்மளால? அப்படி வைராக்கியமாக இருந்த எலியா என்ன பண்ணிட்டான்? இப்போ போய் சூற செடியில் போய் படுத்துட்டான். போதும் அப்படின்ட்டான். இல்லை,
ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா 19வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, 18ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது எலியாவுடைய வல்லமையான அவன் பண்ணின காரியங்கள் இருக்கிறது. அந்த 19வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, ஏசபெல் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, இவன் பண்ணின இந்த காரியத்தை வச்சு பார்த்துட்டு, அவள் ஒரு அந்நிய ஸ்ரீ, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு ஸ்ரீ, அவள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவள் ஒரு ராஜகுமாரத்தி, இந்த காரியத்தில் செய்த உனக்கு நாளைக்கு உன்னுடைய பிராணனுக்கு இதையே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எலியா என்ன பண்ணிட்டான், அந்த வார்த்தையை காதில் வாங்கிட்டான். காதில் வாங்கிட்டு அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சூரச்செடிக்கு அடியில் போய் படுத்துட்டான். அவன் யாருடைய வார்த்தையை அதிகமாக காதில் கேட்டுட்டான்? ஒரு மனுஷியுடைய வார்த்தையை அதிகமாக கேட்டான். இவ்வளோ விசுவாசத்தோடு எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சவன், 450 பேரை அட்ட ஸ்ட்ரெச்சு ஆண்டவருக்கு விரோதமானவர்களை வெட்டி போட்டவன், வானத்திலிருந்து அக்னியை இறக்குனான், இஸ்ரவேலை கலக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ராஜாக்கள் எல்லாம் நடுங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சோர்ந்து போய் படுத்துட்டான். ஏன்னா பிராணனை நீ இன்னைக்கு செஞ்சதை உனக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய பிராணனை நான் வாங்கிடுவேன்னு அந்த பொம்பளை சொல்லிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுமா, தேவ சத்தத்தை விட்டுட்டு மனுஷனுடைய சத்தத்தை காதில் வாங்கிடுறோம். இல்லை, ஆண்டவர் எவ்வளோ பெரிய, நம்ம நினைக்கலாம், நிறைய பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கலாம், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் இருக்கலாம், ஆண்டவருக்காக தியாகத்தோடு ஓடினவர்கள் இருக்கலாம், ஆண்டவருக்காக நிறைய பேர் சொத்தையே விற்று தேவனுக்காக தியாகமாக கொடுத்தவங்க இருக்கலாம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஓடுனேன், ஆண்டவருக்காக நான் இதை விதைச்சேன். ஆனால் இன்றைக்கி சோர்ந்து போய் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கலாம், நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன், சூரச்செடியோடைய அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டான். அதுக்கு சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, நம்ம காதில் வர்ற காரியங்களுக்கு அதிகமான மதிப்பையும் கனத்தையும் கொடுத்துருவோம். ஆமென். தேவன் அந்த நேரத்தில் மறந்துடுவோம். வல்லமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சார், இவ்வளோ நாள் நடத்தினார், என் பிள்ளையோடைய கல்யாணத்தை கடனே இல்லாமல் நடத்தினார், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, என்னை ஒன்றுமே இல்லாமல் இருந்த வெறுங்கையாக இருந்த என்ன அள்ளி கொடுக்க வச்சார், இவ்வளோ பெரிய மகா விஸ்தாரமான இவ்வளோ பெரிய ஆலயத்தில் என்னை இந்த இடத்துல நாட்டி வச்சார். ஆனாலும் நமக்கு எங்கே காது போயிடுது, மனுஷனுடைய சத்தத்துக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், செவி கொடுத்து விடுகிறோம். அவன் பாருங்க, அவனோட கிட்டத்திலே நம்ம நெருங்க முடியாது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய அவனை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நம்ம வேதத்தில் அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சவன், அவன் சூற செடிக்கடியில் போய் சோர்ந்து படுப்பதற்கு எது காரணமாக இருந்துச்சு? ஒருவேளை இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதிக கனத்தை கொடுத்துட்றோம், நம்ம செவியை அதுக்கு சாச்சிடுறோம். ஒருவேளை நம்ம வேலையாக இருக்கலாம், நம்ம சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற பணமாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், தேவனை காட்டிலும் அதிக கனத்தை கொடுத்துருவோம். ஒருவேளை சில உறவுகளை நம்ம இழந்து போயிருக்கலாம், அந்த இழப்பு நம்மளை என்ன பண்ணிடும், ரொம்ப சோர்வை கொண்டு வந்துடும். நம்ம ஓட வேண்டிய தூரம் வெகு தூரங்கிறத எலியா என்ன பண்ணிட்டான், மறந்தே போயிட்டான். என்ன ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் தெரியும், எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல, நான் சாகணும் ஆண்டவரேங்கிறான். இல்லை, எப்படி பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் மாதிரி. அது என்னன்னா, அவனுடைய சோர்வுக்கு வழிவகுத்து விட்டது. ஆனால் அந்த என்ன பண்ணுறான், சோர்ந்து போனவனை ஆண்டவர் எப்படி விட்டுறாரா, நெறிந்த நான்லை முறிக்காதவர். இல்லை, மங்கி எறிகிற திரிய ஊதி அணைச்சி யார் போட்டுருவா, மனுஷங்க போட்டுருவாங்க. கொஞ்சமாக எரிஞ்சிட்ருக்கோம், உயிர் கொடுக்காம ஊதி போட்டுருவாங்க, போயிருட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறவரே இல்லை. ஒரு தூதனை அனுப்பி அவனை தட்டி, எவ்வளோ அழகாக பாருங்க. இல்லை, அது படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தண்ணியை வேற எடுத்து வைக்கிறாரு, சாப்பாடையும் கொடுத்து தண்ணீரும் இருந்துச்சாம்மா. அவனை எழுப்பி, சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். முதலாவது ஆகாரத்தை கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் வேலையை திருப்பி கண்டினியூ பண்ணுறான், படுத்து தூங்கிட்டான். ஆனாலும் அந்த தூதன் மறுபடியும் எழுப்பி 2ஆம் முறை போஜனை கொடுக்குறான். அந்த 2ஆம் முறை போஜனை கொடுத்த உடனே அவன் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே வரைக்கும் போகிறான் வச்சுக்கோங்க. நான் இப்படி எடுத்துட்டேன் இதை. முதலாவது போஜனம் அவனுடைய சரீரத்துக்கு, 2ஆவது போஜனம் அவனுடைய ஆத்மாவுக்கு. ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோர்வின் பகுதி நிச்சயமா இருக்கு. உங்க மேய்ப்பருக்கு சோர்வே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போராட்டமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான எதிர்வினைகளும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க முன்னாடி சிரிச்சு உங்களை நடத்தி உங்களை கொண்டு போய் ஆண்டவர் இடத்துல சேர்க்கும் வரை, வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் வரை அவங்க குடும்பமாய் நிறைய விஷயங்கள் திரைமறைவிலிருந்து அவருடைய காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஊழியம் செய்யல எல்லாருக்கும் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் எழுதப்பட்டிருக்குது இல்ல? அந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் இல்ல? நம்ம நினைக்கிறோம் விசுவாசிகள்ங்கும் போது ரொம்ப போராட்டங்கள் இருக்கும், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சோர்வுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் அந்த சோர்வுற்றவனை அப்படியே ஆண்டவர் விட்டுறதே கிடையாது. அவனுக்கு கொடுத்த 2வது போஜனத்தை கொடுத்தன ஒரே வரைக்கும் 40 நாள் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 40 நாள் நடக்க முடியுமாங்க? ஆனால் அவன் இரவு பகல் நடந்தானா, நைட்டில் கூட தூங்காமல் நடந்திருக்கானா. ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்துருக்கானா. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போகிறோம், ஆண்டவரே அவனுக்கு ஒரு 2வது தொடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இவ்வளோ காலம் நான் கடந்து வந்தேன், இவ்வளோ காலம் நான் நடந்து வந்தேன், ஆண்டவரோடு நடந்தேன், ஆனால் இன்னைக்கு சோர்ந்து போய் வெளிச்சம் இல்லாமல் இருட்டுக்குள்ளே என்னை தட்டி எழுப்ப ஆள் இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவர் எனக்கு எலியாவுக்கு கொடுத்த அந்த 2வது தொடுதல் எனக்கு வேணும். என்ன நீங்கள் 2வதாக தொடணும் ஆண்டவரே. அப்படியே நான் மங்கி போயிடக்கூடாது. தூசியை உதறி தட்டி என்ன பண்ணணும், இருக்கிற இடத்த விட்டு எழும்பிடணும். சோர்ந்து போய் அப்படியே படுத்துடக்கூடாது. படுத்துட்டிங்கன்னா ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் எப்போ சோர்ந்து படுப்பீங்க, உங்களை எப்படி அப்படியே வச்சு சிமெண்ட் பூசிடலான்னு பார்த்துட்டே இருப்பான். யாரு பார்த்துட்டே இருப்பான்? சோர்வுக்குள்ளே போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த 2வது தொடுதல் எனக்கு வேணும். 2வது தொடுதல் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா? அவன் பாருங்க, 2வது போச்சனை கொடுத்த உடனே 40 நாள் அந்த பலத்தோட ஓடுனான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற காரியங்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்னொரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம், மோசே. இந்த மோசே, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், டைம் போயிட்டே இருக்கு. இந்த மோசையை பற்றி சொல்லணும்னா 3:40 உன்னுடைய வாழ்க்கையில. 1வது 40 வருஷங்கள் எங்கே இருக்கிறான்? அரண்மனை. 2வது 40 வனாந்திரம். முதல்ல எங்கே இருந்தான்? அரண்மனையில் இருந்தான். அரண்மனை வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. 2வது வனாந்திரம். 3வது இஸ்ரவேலரோட பயணிக்கிறான். இந்த மோசேவை பற்றி சொல்லணும்னா, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவனை பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட் ஆண்டவரே கொடுக்குறாரு. அவன் வாக்கிலும் செய்கையிலும் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவன் ஒரு அரண்மனையில் ராஜாவை வாழ்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு என்னாச்சு? வனாந்திரத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு இல்லை? ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் இருக்குது, ஆமாவா இல்லையா? ஒரு வனாந்திரத்துக்கு போக வேண்டிய நிலைமை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆடை மேய்க்கிறான். ஒரு ராஜாவை போல் இருந்தவன் ஆட்டை மேய்த்து வனாந்திரத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டான். ஏன்னா அவன் அரண்மனையில் இருக்கும்போது எபிரேயரும் நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயரும் எகிப்தியரை சண்டை போடுறத பார்த்துட்டு, ஏன்னா இவன் ஒரு எபிரேய வம்சத்தில் பிறந்தனால எகிப்தியன் அவனை அடிக்கிறத பார்த்துட்டு இவனால் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டான்? வெட்டி புதைச்சிட்டான். அவன் உடனே புதைச்சி போட்ட உடனே பார்வோன்னு சொல்கிறான், அவனுடைய பிராணனை வாங்கறதுக்கு பார்வோன் என்ன பண்ணுறான்? தேடுறான், கொள்றான். இவன் தப்பிச்சு அவ்வளோதான், அரண்மனையை விட்டு ஓடியே போயிட்டான். இவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? ஓடி போயிட்டான், வனாந்தரத்துக்கு போயிட்டான். ஆனால் மோசே பெரிய காரியங்களை செய்தவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மோசே இவ்வளோ ஒரு சுகத்தை அனுபவித்தவனாக இருந்தால் கூட ஜனத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இந்த மோசே போன உடனே என்ன பண்ணிடுறான்? அவனுக்கு ஒரு பெரிய ராஜ கம்பளம் விரித்து அவனுக்கு ஒரு காத்திருக்கிறத ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமையலை. வனாந்திரத்துக்கு போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனை மறந்து போனாரா? இல்லவே இல்லை. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மோசே என்ன பண்ணிட்டான்? கோவப்பட்டுட்டான். இந்த இடத்துல அவசரப்பட்டுட்டான். கோவம் அவன். ஆண்டவருக்கு மோசே குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சா இல்லையா? வேதத்தை யாத்திராகம் லேவியராகமத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்க, மோசே பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு கொலையை செய்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு அவனை குறித்த திட்டம் வேற இருந்துச்சு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மை குறித்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மனுஷிகத்தில் மோசேக்கு அவசரம்,
மனுஷீகத்தில் செயல்பட்டான், மாமிசத்தில் செயல்பட்டான். சில சமயம் நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருப்போம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்போம். ஆனால் ஞானம் இல்லாமல் சின்ன காரியத்தை டக்குன்னு செய்திருவோம். ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு யாருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும்? ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் இந்த மோசே பாருங்க, அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டான்? பெரிய தலைவனாக இருந்தவன், ஆண்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், வெட்டி போட்டுறான். அவனை வெட்டி போட்ட உடனே அவனுடைய பிராணனைக்கே குறி வைக்கப்படுகிறது. நான் என்ன ஆண்டவருடைய கரத்தில் இதை படிக்கும்போது, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு தலைவன் அப்படியே ஊரை விட்டு ஓடுற மாதிரி, தேசாந்திரியா திருட்டளவாய் ஓடி போன மாதிரி ஓடி போய் வனாந்திரத்தில் அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு 2வது தொடுதல் கிடைச்சதா கிடைக்கலையா? முட்செடியில் அக்கினி எரியறதை பார்க்குறான். அந்த கடைசி வசனத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அந்த அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். ரொம்ப அவன் எப்படி அவன் 2வது தொடுதலை அனுபவிக்கிறான்னு போடப்பட்டிருக்கிறது. அவன் வந்து என்ன பண்ணுறான்? அந்த முட்செடியில் அக்கினி எறிகிறத பார்த்தோன்னே அப்படியே பக்கத்தில் நெருங்கி வர்றான். நெருங்கி வரும்போது அந்த முட்செடியில் இங்கேயும் என்ன? ஓரேப் பர்வதம் தான். எலியாவுக்கும் ஓரேப் தான். இங்கேயும் அங்கே யார்? தூதன் தான் எழுப்புனான். இங்கேயும் தூதன் ஆனவர் வந்து அவன் அந்த முட்செடிக்கு நடுவில் அந்த தூதன் நிற்கிறத அந்த மோசே பார்க்குறான். அந்த கடைசி வசனம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆவது அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிங்க. ஓகே ஓகே. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறது யாரு கண்டா? கர்த்தர் கண்டார். ஆமென். பாருங்க, அவன் போய் கிட்ட போய் பார்ப்பான்னு ஆசையாக போகிறான். சில சமயம் நமக்கு சோர்ந்து நம்மளுடைய காரியம்லாம் வனாந்தரமாக போயிடும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர்கிட்டயே போக மாட்டோம். அவன் கிட்ட நெருங்க அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா ஆண்டவர் அவன் மோசேன்னு அழகாக கூப்பிடுறாரா இல்லையா? படிங்க. கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன். ஓகே. அதுக்கடுத்த வசனத்தில் படிச்சிங்கன்னா மோசேன்னு கூப்பிடுவார். அவன் நெருங்கி ஆண்டவருடைய சமூகத்தில், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வனாந்தரத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் விட்டு முதலாவது எலியா என்ன பண்ணா? மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். 2வது இந்த மோசே என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடியே போயிட்டான். அவசரம், கோபம். நம்ம வாழ்க்கையில எப்படி? பொறுமையே இல்லை, நமக்கு நிதானம் இல்லை. என்னடா இவ்வளோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க. பொறுமை இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதை செய்ய போகிறாரு, நம்ம என்ன செய்யணும், பொறுமையாய் அவருடைய கரத்தில் இருந்து. நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்ம தீமையான பாதைக்கு நடத்துவாரா? நடத்தவே மாட்டார். ஆனால் நமக்கு பொறுமை இல்லை, அவசரம். வாயின் வார்த்தையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாயை ஓப்பன் பண்ணிடுவோம், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம், டக்குன்னு செயல்பட்டுருவோம் ஒரு இடத்துல. மோசே அதே தான் செய்தான். ஆண்டவருக்கு அவனை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொன்று புதைச்சிட்டான். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்தில் பொறுமையாக நம்ம விரும்புகிறோம், பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அப்படி செயல்படுறோமா? எந்த காரியத்தில் நம்ம அவசரப்படுறோம்? நம்மளுடைய கோபம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் மேலோங்கிருது. இதைத்தான் மோசே இந்த இடத்துல பண்ணுறான். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு 2வது தொடுதலை கொடுக்குறார். ஆமென். மோசேன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அவனை கூப்பிடுறாரு, வா, அவனை குறித்து எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய தலைமைத்துவத்தை ஆண்டவர் அங்கீகரித்து 20 லட்சம் பேரை நடத்திட்டு போன ஒரு பெரிய தலைவனாக இருந்தான். முதலாவது ஒரு ஆளை பார்க்கும்போது யாரை பார்த்தோம்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்த்தோம். 2வது மோசே ஒப்பற்ற தலைவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொன்னதை கேட்ட மாதிரி ஒரு மனுஷன் வேதத்திலே இல்லைன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மோசே சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்டாராம். எனக்கு இதை செய்யுங்க, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை வேணும், கிருபை கிடச்சிது. எனக்கு இதை பண்ணுங்க, என் பேரை கிரிக்கிறீங்க, இதை செஞ்சிடாதீங்க என்னன்னா ஆண்டவர் ஓகே. ஆண்டவர் சொல்கிறத வந்து மோசே கேட்டான், மோசே சொல்கிறத ஆண்டவர் கேட்டார். ஆமென். எப்பவுமே நம்ம ஒன் வே டிராஃபிக்காகவே ஆண்டவர் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் கையிலேருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருப்போம்ல. என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு. ஆனால் இந்த மோசே என்ன பண்ணான் தெரியுமா? நான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னான், உங்கள் மகிமையை எனக்கு காட்டுங்கன்னு கேட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஊழியம் செய்கிறோன்னு வைங்களேன், எனக்கு அப்புறம் ஆண்டவரே என் பிள்ளைங்களை
ஊழியக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க பிள்ளைங்களை, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஊழியத்தில் வந்து அடுத்த என்னுடைய ஜெனரேஷன் இந்த ஊழியத்தை ஏற்று நடத்தணும். ஒரு இன்ஜினியராக இருந்தால் ஒரு இன்ஜினியரை உருவாக்கிடுவாங்க, ஒரு டாக்டராக இருந்தால் ஒரு டாக்டரா. ஆனால் இந்த மோசே தன் பிள்ளைகளை குறித்து எந்த விதமான ஒரு வேண்டுதலையும் வேதத்தில் வச்ச மாதிரி தெரியவே இல்லை. மோசே என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தை பார்க்கவே இல்லை, அவருடைய மகிமையை காண விரும்பினான். ஆமென். நீங்கள் 2வது தொடுதலை அவன் அனுபவிச்சதுக்கப்புறம் அவனை வேற மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டார். நான் இன்னைக்கு சொல்கிற இந்த செய்தியுடைய தலைப்பு 2வது தொடுதல். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2வது தொடுதல் வேண்டும். அந்த எலியாவை தொட்டிங்க, மோசேவை தொட்டிங்க, எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் மங்கி போயிருக்குது, நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் போராடவே முடியல, எனக்கு இதுக்கு ஆன்சரே கிடைக்கல, எனக்கு முன்னால் ரொம்ப டார்க்காக இருக்குது, நான் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை யாரிடத்துல என்னால் சொல்லவே முடியல, எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யார் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமென். அந்த 2வது தொடுதல், இன்னைக்கு அந்த 2வது தொடுதலை வாங்கிட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போகணும். ஆமென். ஆண்டவரே என்ன அந்த 2வதா தொடுங்க. புதிய வருஷத்துக்குள்ள வந்துட்டோம், இவ்வளோ வருஷம் நான் கடந்து வந்துட்டேன், இவ்வளோத்தை இழந்து போயிட்டேன், என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே என்னை 2வது எலியாவை தட்டி எழுப்பி நடக்க வச்சிங்க, மோசேவை பெரிய தலைவனாக மாற்றினீங்க, என்ன தொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் செபிக்கணும். இங்கே நீங்கள் ஒரு 2வது தொடுதலை அனுபவிச்சுட்டு தான் போகணும். வீட்டில் போயிட்டு ஆண்டவரே இந்த 2வது அடுத்த வாரம் நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் என்னை எழுப்பினார், எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை தட்டி உதறி விட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு எழுந்துருங்க. ஆமென். ஒரு அந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருப்பாங்க. ஒரு பிசாசு வந்து துரத்தி அனுப்பி விட்ட உடனே அந்த இடத்த ஜோடிச்சு நல்லா எம்டியாக வச்சுருந்தா திருப்பி அதை என்ன பண்ணுச்சு, 7 பேரை கூட்டிகிட்டு வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், அவரோடு இணைஞ்சு நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிஞ்செடுக்கணும். இந்த இடத்துல மோசேயை பலப்படுத்தினவர் உங்களுக்கும் அந்த 2வது தொடுதலை. ஆமென். இன்னைக்கு செபிக்கும் போது எல்லாரும் செபிக்க போகிறோம். தலைமையில கை வச்சு ஆண்டவரே எனக்கு அந்த 2வது தொடுதல் மோசேக்கு கொடுத்தீங்க. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. ஆமென். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இங்கே இத்தனை பேர் கூடி யாரை நம்பி கூடி வந்திருக்கிறோம்? அவர் எனக்கு செய்வார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களோ நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு 2வது தொடுதல். ஆமென். நல்ல இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அல்லேலூயா சொன்னீங்களோ நிச்சயமா அந்த 2வது தொடுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். 3வது ஒரே ஒரு மனுஷனை பார்த்துட்டு நம்ம செய்தியை முடிக்கலாம். தாவீது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் இல்லை, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் இல்லை. இந்த தாவீதை பற்றி சொல்லணும்னா இவன் ஒரு ஆராதனை வீரன், யுத்த வீரன். இவன் பார்த்திங்கன்னா இவனை பற்றி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னது? என்னுடைய இருதயத்துக்கு நல்லா இருக்குல்ல. நம்மளே ஆண்டவர் அப்படி சொன்னா இல்லை? பாஸ்டர் உன்னை கூப்பிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாஸ்டர் சொல்லிட்டாவே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீ இவ்வளோ நல்ல அவருடைய பாஸ்டர் பார்வையில் ஒரு தயவு கிடைச்சிட்டாலே நம்மளை கையிலே பிடிக்க முடியாதுல்ல. அப்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். அவ்வளோ ஆராதனை வீரன், இசை வாசிப்பதில் எப்பவும் 24 hours ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கொடுக்குறாரு. தாவீதை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு. ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 1-3 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு, இவன் என்ன பண்ணுறான், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற காலத்தில் இவன் வீட்டிலையே இருந்து, அரண்மனையிலே இருந்து உப்பரிக்க மேலே போயிட்டான், மாடியில் போயிட்டு தப்பான ஒரு காரியத்தை பார்த்து தவறான பாதைக்குள்ளே போய் விழுந்து போகிறான்.
சில சமயம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம கண்ணு எங்கே தான் பார்க்கணும்? ஆண்டவரை தான் பார்க்கணும். பல சமயங்களில் ஆண்டவர் நம்மளை உயர்த்த நம்ம என்ன பண்ணிடுவோம்? சுற்றி இருக்கிறத பார்த்துருவோம், சோம்பல் வந்துடும். இவன் பாருங்க, இந்த தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். முதலாவது ஒரு தீர்க்கதரிசி, ரெண்டாவது ஒப்பற்ற தலைவன், மூன்றாவது ஒரு ஆராதனை வீரன். ஆராதனை வீரன், ராஜா, இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தவன், யுத்த வீரனாக இருந்தவன். கோலியாத்தை ஒரே கல்லில் அடித்து கீழே சாய்ச்சவன். இஸ்ரவேலருக்கு பெரிய ஜெயபலத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவன் தாவீது. அப்படிப்பட்ட தாவீது எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுகிறான் பாருங்க. இல்லை, அதாவது இவனை பற்றி சொல்லும்போது அதை இன்னும் கொஞ்சம் தியானிச்சா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற காலத்தில் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சு நியமிச்சிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? இவனை எது விளத்தளிச்சு தெரியுமா? இவனுடைய சோம்பேறித்தனம். வசதி வரும்போது நமக்கு என்ன வந்துடும்? சோம்பேறித்தனம் வருதா இல்லையா? உண்மை தானே? பெண்கள் ஒத்துக்கிறோமா? வசதி வரும்போது என்ன பண்ணிடுவோம்? நம்ம அறியாமே நமக்கு என்ன ஆயிரும்? சோம்பல் வந்துடுது, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு லேசினஸ். எல்லாத்தையும் யார் மேலேயாவது போட்டு விட்டுட்டு நமக்கு கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல நியமிச்சிட்டா நம்ம சோம்பலாக இருந்துருவோம். இன்னொன்று, சிற்றின்பத்திற்குள்ளாக இவன் போக ஆரம்பிச்சிட்டான். பார்க்கக்கூடாததை இவன் கண்கள் பார்க்குது. பாவத்துக்குள்ளே விழுந்து போகிறான். சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறான். இல்லை, நடுங்குது. அந்த வசனத்தை படிக்கும்போது, அந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கே ரொம்ப நெருடலாக, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை தேவனுக்காக செய்தவன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை வச்சுருக்கிறோம்னா, கண், நம்மளுடைய கண் சரீரத்தின் விளக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? வேதத்தில் வெறும் நல்ல நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி, நான் இப்போ என்னை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி சொல்லுவேன்? நான் ரொம்ப மோசங்க, நான் கேவலம் அப்படின்னு சொல்லுவேனா? நான் ரொம்ப கிரேட்டு, நான் அதை பண்ணியிருக்கேங்க, நான் என்ன நினச்சிங்க, என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி நான்லாம் வேறு லெவல் சொல்லுவேனா இல்லையா? என்னை பற்றி தப்பான காரியத்தை நான் சொல்லுவேனா? சொல்லவே மாட்டோம். ஆனால் வேதத்தில் எல்லாருடைய 2 பக்கத்தையும் எழுதி வச்சுருக்காங்க, எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜானா அவனுடைய நல்ல பக்கமும் இருக்கும், அவனுடைய கெட்ட பக்கமும் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசினா அவனுடைய நல்ல பக்கமும் இருக்கும், அவனுடைய கெட்ட பக்கமும் இருக்கும். ஆமேன். 2 பக்கமும் நன்மையானதாக இருந்த ஒரே ஒரு ஆள் யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமேன். இந்த இடத்துல ஏன் இதை எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? தாவீது ஆராதனை வீரன் எல்லாமே இருந்தாலும் அவனுடைய கெட்ட பகுதி ஏன் எழுத வைத்திருக்கப்பட்டிருக்க தெரியுமா? நம்மை நாம் நிதானிக்கிறதுக்காக தான். அவன் பாருங்க, கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். கண் சரீரத்துக்கு விளக்கு. சத்தமாக சொல்லுங்க, கண் சரீரத்தின் விளக்கு. நம்ம எதை பார்க்குறோம், நம்ம கண்ணை எப்படி பயன்படுத்துகிறோம்? அதிக நேரம் வேதத்தில் நம்ம கண் இருக்கா, இல்லை அதிக நேரம் ஃபோன்லேயே நம்ம கண் இருக்கா? தப்பான காரியத்தை பார்க்குறோமா? ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம், நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு தயவு செய்து என்ன செய்து, எனக்கும் தான். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் நம்ம பரிசுத்தமாக வந்துட்டு, மற்ற நேரங்களில், மற்ற இடங்களில், மற்றவர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு நபரை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ணில் எதை பார்க்குறோமோ அது நம்ம பிரெயினில் ரெக்கார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நம்ம இருதயத்தில் ரெக்கார்ட் ஆயிரும். நம்ம பார்க்குற என்ன காரியத்தை பார்க்குறோமோ, எதை பார்க்குறோமோ அது எங்கே ரெக்கார்ட் ஆயிரும்? அது அப்படியே நம்ம சிந்தனைக்குள்ளே வந்துட்டே இருக்கும். நல்லதை பார்த்தீங்கன்னா, வேதத்தை பார்த்தீங்கன்னா ஜீவன் உண்டாகும். வேதத்தை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கிடைக்கும். தப்பானதை, இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நடந்தால் கூட அதிக நேரம் நம்ம கண் எதை பார்க்குது அப்படிங்கிறது 3 பேர்த்துக்கு தெரியும். ஒன்று ஆண்டவருக்கு தெரியும், 2வது பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம யாருன்னு, 3வது நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? இல்லை, இந்த 3 பேர்த்துக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் முன்னால் இருக்கும்போது நம்ம இருக்கிறது, நம்ம தனிமையாக இருக்கும்போது, நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் நம்ம உண்மையான நபர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நம்ம யாரும் இல்லாத போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யாராக இருக்கிறோம், எதை பார்க்குறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எதை பேசுகிறோம், நம்ம பார்வை எப்படி இருக்குது,
மற்றவங்க சூப்பர்வைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அடுத்தவங்க பார்க்குறாங்க, நம்ம கண்காணிக்கப்படுகிறோம். கேமராலாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? 80 போக மாட்டோம், 60 போவோம் இல்லை? இல்லை, கேமரா ஏன்னா நம்மளை வாட்ச் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது ஒருத்தங்க வாட்ச் பண்ணினா தான் நம்ம நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்கிறத நம்ம பல சமயத்தில் மறந்தே போயிடுறோம் இல்லை? அவருக்கு முன்னால் சகலமும் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த செய்தியை என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கலாம். ஆண்டவர் யார் தெரியுமா சிட்சிப்பார்? தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான் இருக்கு. இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஆமென். எல்லார்கிட்டையும் குறைவுகள் இருக்கிறது. மனுஷங்களா இருந்தால் குறைவுகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த குறைவுகளோடு போயிடாம, அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவானது வரும்போது, தேவனுடைய பிரச்சனை வரும்போது குறைவெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்போது அந்த கண் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கும் போது அதை தியானிங்க. இது உங்கள் சிந்தனைக்காக எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய பிரசங்கமோ ஒரு பெரிய செய்தியோ இல்லை. எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக என்னுடைய கண்ணை தெளிவிச்ச மாதிரி இருந்துச்சு இதை நான் தியானிக்கும் போது. உங்கள் கண்களை யோபு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், கண்களோடு தேவனோடு உடன்படிக்கின நான் ஒரு கன்னிகை நினைவாய் இருப்பது எப்படின்னு கேட்பார். உங்கள் கண்ணில் தேவனை உடன்படிக்கை பண்ணுங்க. ஆமேன். வேதத்தை உடன்படிக்கை பண்ணுங்க. ஆமேன். நம்ம கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். இனி காலம்லாம் இல்லை, எல்லாம் பொல்லாங்கனுக்குள்ளே போயிடுச்சு. அக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறோம். அக்கிரமக்காரன் வெளிப்பட போகிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம். கடைசி நாட்கள் நம்ம எல்லாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை. அக்கிரம மிகுதி. எங்கேயுமே நியாயம் சொல்ல முடியாது. நியாயம் சொன்னீங்கன்னா உங்களை வெட்டி போட்டுருவாங்க. நீதியும் நியாயமும் அழிந்து போகிற நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். ஆமேன். நமக்கு எது சாதகமாக இல்லை, எதுவுமே நமக்கு சுமூகமாக கிடையாது, எல்லாம் பாதகமாக இருக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். கடைசி நாட்கள். நம்முடைய கண்களை பரிசுத்தமாக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் எதில் நம்ம செலவிடுறோம், எதுக்கு நம்ம அபியாசப்படுகிறோம், எதற்கு முயற்சி. ஒரு 5 நிமிஷம் நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் இதெல்லாம் போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் கிடச்சா கூட, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க ஒருத்தரோடு ஒருத்தர் சம்பாஷிப்பாங்க, ஒருத்தரோடு. இப்போ கம்யூனிகேஷன் பேசுகிறதே இல்லை யார் கூடயும். ஏன்னு சொல்லுங்கள்? ஃபோன் வந்துருச்சு இல்லை? 5 நிமிஷம் பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் என்ன பண்ணுறாங்க? ஃபோனில் தான் இருக்காங்க. சமுதாயம் இன்னைக்கு அன்பை இழந்து போயிடுச்சு. சம்பாஷணை கிடையாது. ஒருத்தரோடு ஒருத்தர் உறவாடுறதில்ல. ஒருத்தரோட பாரத்தை ஒருத்தர் சுமக்கிறதே இல்லை. அன்பு தணிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட காலங்களுக்கெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் இப்படி போயிடாதபடிக்கு கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு நடுவில் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வசனத்தை நான் சுடர போல பிடிச்சிட்டு உமக்கு முன்பாக பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, அந்த 2வது தொடுதல் எனக்கு நிச்சயமாக வேணும். பாருங்கள், இவங்க 3 பேரும் பெரிய கிரேட்டான ஆட்கள் வேதத்தில். எலியா, மோசே, தாவீது பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்தவர்கள். அவங்க வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? சோர்வு வந்துச்சு, பாவம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, அவசரம் வந்துச்சு. அவங்களுக்கே அப்படி வரும்னா நமக்கு நிச்சயமா வரும். ஆண்டவரே, இப்போ எல்லாவற்றுக்கும் தப்பி பிழைக்கும்படியாய் என்னை நீங்கள் இன்னைக்கு தொடணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் மங்கி போயிட்டேன், எனக்கு இந்த பழக்கம், எனக்கு திடீர்னு இந்த பழக்கம் எனக்குள்ளே வந்திருக்கு, உமக்கு விரோதமான ஒரு பழக்கத்துக்குள்ளே நான் போயிட்டேன், உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், உங்களோட நான் நெருங்கி வர விரும்புகிறேன் ஆனால் தூரமாக போயிட்டேன், எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு விட முடியல, உண்மை என்னை பிரிக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, உண்மை என்னையும் பிரிக்கிற இந்த பொருள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு 2வது தொடுதல் வேணும். என்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய காரியம் அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு ஊழியர் சொல்லும்போது இப்படி சொன்னார், ஆண்டவருடைய வருகை ரொம்ப தாமதிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லி. அவங்க அதை ஒருத்தர் சம்பாஷிக்கும் போது சொன்னாங்களாம், ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறதுக்கு முதல் காரணம் சபை இன்னும் ஆயத்தப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சபையில் 2% ஆத்மாக்கள் கூட அவர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கையை கொடுக்கலன்னு சொல்லி
அவங்க அந்த காரியங்களை ஒவ்வொன்றாய் பேசும்போது அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? புறஜாதிகள் அவங்க ரட்சிக்கப்படல, இவங்க ரட்சிக்கப்படல, தேசத்துக்காக ஜபிக்க போகிறேன், அங்கே கதற போகிறேன், இங்கே நிற்க போகிறேன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவுக்கு, நீர் என்னுடைய ஆத்மாவை தொடணும் ஆண்டவரே, என்னுடைய சோர்வுகளை எடுக்கணும், என் கோபத்தை எடுத்து போட்டுருங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு நிதானத்தை கொடுங்க, என் வாயின் வார்த்தைக்கு காவல் வைங்க, என்னுடைய கண்ணோட உடன்படிக்கை செய்கிற ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமானதை பார்க்கணும், மற்றவர்களோடு பார்க்கும்போது, மற்றவர்களோடு பழகும்போது என் கண் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்ணை மூடி பாருங்க, ஒரு 2 நிமிஷம் என்னால் மூடி இருக்கவே முடியாது. அப்படியே உலகமே இருட்டான மாதிரி ஆயிரும். அந்த கண்ணை இருட்டுக்குள்ளே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய செய்தியால் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இது உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுக்குள் இதை போய் நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு இதை பற்றி தியானிச்சு பாருங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள்லாம் சோர்வுக்குள்ளே போனாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நான் லேக் ஆகிட்டேன், இந்த காரியத்தில் நான் மாட்டிட்டேன். இந்த தாவீதை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொன்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ஐடில் மைண்ட் வந்து டெவிலோட ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே சோம்பேறிய ஒன்றுமே செய்யாமல், அப்படியே எதுக்குமே நம்மளை பிஸியாக வச்சுக்காம அப்படியே இருந்தால், அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிசாசு போய் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்துச்சு? 7 பேரை. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் என் இருதயத்தை இப்படி வார்த்தையினால் நிரப்பங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க. அதாவது நான் ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லா இடத்துல எல்லா சபையில் போகும்போதெல்லாம் இதை நான் சொல்லிடுவேன். 3 ட்ரெயினுங்க, 3 ட்ரெயின். முதலாவது ட்ரெயின் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். 3 ட்ரெயின் வருது, சரியா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவ்வளோதான், அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. 2வது ஒரு ட்ரெயின் வருது, ராப்சர், ரகசிய வருகை. 1000 தூதர்களோடு அவர் வந்து நம்மையும் சேர்த்து அந்த கண்ணிமைக்கிற நேரத்தில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட வருகைக்கு போயிடுவாங்க. இந்த 3வது ஒரு ட்ரெயின் வருது. அது என்ன ட்ரெயின் தெரியுமா? ரத்த சாட்சியாக நீங்கள் மரிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும், அவரோட வரைக்கு போக முடியும். இந்த 3 ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் போகணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. முதலாவது ட்ரெயினை விட்டுருங்க, அது வந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க போயிட்டாங்க. இந்த 2வது ட்ரெயின் வரப்போகுது, 2வது ட்ரெயின் வரப்போகுது. இந்த ஒலிவ மலையை குறித்து சொல்லும்போது சகரியால் எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தை நீங்கள் குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் படிங்க. சகரியா 14:4. அதில் வந்து ஆண்டவருடைய பாதம் பட்ட உடனே அந்த கடைசி நாட்களில் இந்த ஒலிவ மலை வந்து 2ஆக பிளக்கும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒலிவ மலையில் வந்து ஒரு இது நடந்த காரியமாக சொல்கிறாங்க. ஒலிவ மலையில் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து ஒலிவ மலையில் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி அதில் கட்ட ஆரம்பித்தாராம். கட்ட ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா கீழேருந்து அந்த மலை கீரல் விட்டுட்டு வர்றதே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீரல் விட்டுட்டே வருது, அந்த ஒலிவ மலை பிளந்துட்டே வருதுன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மலைக்கு தெரியுது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாருன்னு. ஆமென். மலைக்கு தெரியுது, மலை ரெடி ஆயிடுச்சு ஆண்டவருடைய வருகையை சந்திப்பதற்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ரெடியாக இருக்கோமா? நீங்களும் நானும் ரெடியாக இருக்கோமான்னு தெரியல. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய். நம்ம ஜெனரேஷன் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சந்ததியை நம்ம கோட்டை விட்டுறாதபடிக்கு சந்ததியை ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படுத்த வேண்டும். வாலிபர்கள் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப துக்கமாக இருக்குது. வாலிபர்கள் ஆண்டவருடைய கரத்தை விட்டு விலகி சத்துருடைய கரத்தில் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு 2 வாலிப பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் இதை பாரத்தோடு சொல்கிறேன். வாலிபர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிற வாலிபர்கள் கூட ஆண்டவரோடையே இல்லை. சபைக்கு வரும்போது சபையோடு இணைஞ்சிருக்கிறோம், வெளியில் போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரியல. ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன். ஆமேன். தேவனுடைய கரத்தில் சேனைகளாக எழும்பணும். ஆமேன். தேவனுக்கென்று இன்னும் நாட்கள் இல்லை. இது ஒரு எச்சரிப்பு செய்தியை எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசிக்கு 2வது தொடுதலை கொடுத்தீங்க, அந்த ஒரு பெரிய தலைவனுக்கு 2வது தொடுதலை கொடுத்தீங்க, அந்த ஆராதனை வீரனுக்கு 2வது தொடுதலை கொடுத்தீங்க. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஆண்டவரே, எனக்கும் அந்த 2வது தொடுதல் இன்னைக்கு வேணும்ப்பா. என்னையும் நீங்கள் தொடணும். என்னோட சோர்வுகளை நீக்குங்க, என்னுடைய கோபத்தை மாற்றுங்க, என்னுடைய பொறுமை இன்மையை எடுத்து போடுங்க, என்னுடைய அவசர புத்தியை மாற்றி. கண்களை மூடலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி வெறுமையாக போகாதபடிக்கு
ஆண்டவரே அந்த தொடுதல் எனக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு அந்த தொடுதல் வேணும், என் குடும்பத்துக்கு அந்த தொடுதல் வேணும். ஆண்டவரே இந்த சபைக்கு அந்த தொடுதல், ஒருத்தர் கூட வெறுமையாக போயிடவே கூடாது. ஆண்டவரே இந்த சோர்வுலேருந்து, அந்த சூரச்செடியிலேருந்து யாரும் ஒருவேளை நம்ம ஒரு நம்ம கூடயே இருந்த ஒரு உறவுடைய இழப்பாக கூட இருக்கலாம். நம்முடைய சோர்வுக்கு போகிறவங்களாம் போயிட்டாங்க, அவங்க நித்தியத்துக்குள்ளே போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனி அவங்க நம்மளை பார்க்க முடியாது. ஆனால் நீர் எனக்கு வைத்த அந்த பாதையில், அந்த திட்டத்தை நோக்கி நான் ஓடும்படியாய், ஆமேன் ஆமேன், வாய்களை திறந்து வெறுமையாக போகக்கூடாது. ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இந்த சபை ஒருத்தர் கூட, ஒரு ஆத்மா கூட, ஒவ்வொரு ஆத்மாவும் கோதுமை மணி ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அசைவாட வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் பாரத்தோடு யாரெல்லாம் கேட்குறீங்களோ இன்னைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். யாரெல்லாம் ஆண்டவரே அந்த எலியாவை தட்டி எழுப்பி அந்த ஆத்மாவுக்கு கொடுத்தீங்களே, என்னுடைய ஆத்மாவுக்கு இன்னைக்கு ஒரு தொடுதல் வேண்டும் ஆண்டவரே. ஆமேன்.